ராகுல் சித்ராவின் வீட்டில் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டீம் டின்னர் நல்லபடியாக முடிந்தது. ராகுலின் கம்பெனி ஆட்களும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் வாசிகளும் டின்னர் முடிந்து கிளம்பியிருந்தனர். ராகுல், சித்ரா, புவனா மற்றும் ராகுலின் நண்பர்கள் ஹரிஷ், பரத் மட்டுமே அங்கு இருந்தனர். சித்ராவும் புவனாவும் சமையலறையில் ஏதோ பேசிக்கொண்டிருக்க, இங்கு ராகுலின் அவனின் நண்பர்கள் சித்ராவுடன் பழசை மறந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படி கூறிக்கொண்டு இருந்தனர். சித்ராவை இன்னும் தன்னால் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் சித்ராவுடன் தன்னால் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை ராகுலுக்கு இருந்தது. அதை தன் நண்பர்களுடன் சந்தோஷமாக கூறிக்கொண்டிருந்தான். அந்நேரத்தில் காலிங் பெல் அடிக்கும் ஓசை கேட்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இந்நேரத்தில் யார் வந்திருக்கா என்ற சந்தேகத்தோடு போய் கதவை திறந்தான் ராகுல். வாசலில் முழு மேக்கப்புடன் சிரித்தபடி நின்றிருந்தாள் ராகுலின் முன்னாள் காதலி பிரியா. அவளை பார்த்ததும் உறைந்து போனான் ராகுல். சென்ற நண்பன் திரும்ப வராததால் அவனை பார்க்க வந்த ஹரிஷ், பரத் இருவரும் பிரியாவை பார்த்ததும் அதிர்ந்து போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றிருக்க, வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்டதால் பார்க்க வந்த சித்ரா வெளியில் ஒரு பெண் நிற்பதையும் அவளை பார்த்து தன் கணவரும் அவனின் நண்பர்களும் அப்படியே நிற்பதையும் பார்த்தாள். அவர்களை ஆச்சரியமாக பார்த்தபடி அங்கே வந்த சித்ரா, என்னாச்சு ராகுல், யார் இவங்க என்று கேட்டாள். அதற்கு ராகுல் பதில் சொல்லாமல் அப்படியே உறைந்து போய் நிற்க, என் பேர் பிரியா, இவங்க இவங்க என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க, இன்னைக்கு ராகுல் டின்னர் தரான்னு தெரியும், அதான் வந்தேன், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி என்றாள். அதற்கு சித்ரா, சாரிலாம் எதுக்கு சொல்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க. என்ன ராகுல் அப்படியே நிற்கிற, அவங்கள உள்ள கூப்பிடு என்றால் எதுவும் தெரியாமல். நான் வேலையை விட்டு 2 வருஷம் யூஎஸ் போயிட்டேன், யூஎஸ்லேருந்து இன்னைக்கு தான் வந்தேன், நான் வந்தது இவங்க யாருக்கும் தெரியாது, அதான் இப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு நிற்காங்க என்று கூறிக்கொண்டே ராகுலை கடந்து உள்ளே சென்றாள் பிரியா. அவர்கள் மூவரில் முதலில் இயல்புக்கு வந்தது ஹரிஷ் தான். அதிர்ச்சியாகி நின்ற இருவரையும் பிடித்து உலுக்கியவன், டே மச்சான், இவன் என்னடா பண்றாங்க என்றான். அதிர்ச்சியில் இருந்து விலகிய பரத்தும், ஆமா, தொல்லை போய் தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சா பூங்குத்தோட வாசல்ல வந்து நிக்குது, இவ எப்ப ஃபாரின்லேருந்து வந்தா, இவ அங்க போனா வர 5 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க, இவ என்னன்னா 2 வருஷத்துல வந்து நிக்கிறா, வந்தவ ஏன் இங்கே வந்தா, இவன் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துடக்கூடாதே, அதை கெடுக்க மூக்கு மேத்த மாதிரி வந்துட்டா குரங்கு என்று அவளை கண்டபிடி திட்டிக் கொண்டிருக்க, அப்போதுதான் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றிருந்த ராகுலை கவனித்தனர். டேய் மச்சான், ஏதாவது பேசுடா என்று அவர்கள் கத்திக்கொண்டிருக்க, ராகுல் இது எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. 2 வருடமாக அவன் மனதில் இருந்த வலியை சில நாட்களாகத்தான் அவன் மறந்திருந்தான். இப்போது பிரியாவின் வருகை அவனின் அந்த வலியை மீண்டும் கிளறிவிட்டது போல் இருந்தது. அவன் மனம் பிரியாவுடனான அந்த பழைய நினைவுகளை நினைக்க ஆரம்பித்தது. அவள் ராகுலை ஏமாற்றி காதலிக்க வைத்தது, அவள் நாடகம் தெரியாமல் அவளை உண்மையாக நேசித்து கடைசியில் அவள் அவனை நீ ஆம்பளையே இல்லை என்று கூறியது என்று அனைத்தையும் நினைத்தவன் கண்கள் தீச்சுவாலையாய் மின்னியது. டேய் மச்சான் என்று நண்பர்கள் இருவரும் அவனை பிடித்து குலுக்கியவுடன் தான் சுயநினைவுக்கு வந்தான் ராகுல். வாங்கடா உள்ள போலாம், மற்றத அப்புறமா பேசிக்கலாம் என்று அவர்களுடன் உள்ளே சென்றான் அவன். உள்ளே பிரியா சாதாரணமாக சித்ராவுடன் பேசிக்கொண்டே வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருந்தாள். ராகுலை பார்த்தவுடன், ஹே ராகுல், எப்படி இருக்க, என்னை பார்த்து ஷாக் ஆயிட்ட போல என்று சாதாரணமாக கைகளை அவன் முன் நீட்டினாள். ராகுலுக்கு மனது அக்னி போல் கொதித்து கொண்டிருந்தாலும் வெளியில் சாந்தமாக அவள் கைகளை பிடித்து குலுக்கினான். பிரியா சாதாரணமாக சித்ராவுடன் பேசி சிரித்து டின்னர் சாப்பிட்டு விட்டு கிளம்பினாள். நான் கிளம்புறேன் சித்ரா, நீங்கள் ரொம்ப லக்கி, ராகுல் மாதிரி ஒரு புருஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு என்று ராகுலை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே கூறினாள். சித்ராவும் எதுவும் தெரியாமல் தேங்க்ஸ் என்று அவளின் கைகளை பிடித்து குலுக்கினாள். அப்போது சித்ராவிற்கு ஊரில் இருந்து ஃபோன் வரவே,
அதை எடுத்து அவள் போன் பேச சென்றுவிட ராகுலின் அருகில் வந்த பிரியா, என்ன ராகுல், வெளிநாட்டுக்கு போனவ இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தேன்னு பார்க்குறியா? வேற எதுக்காகவும் இல்லை, உனக்காக தான் வந்தேன். ஐ வாண்ட் யூ பேக் என்று அவனை பார்த்து மையலாக கூறியவள் அவனை கட்டிப்பிடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாள். சிலையாக நின்றிருந்த ராகுலின் தோளில் கையை வைத்து குலுக்கினாள் சித்ரா. என்ன ஆச்சு ராகுல், ஏன் அவங்க வந்ததிலிருந்து உன் முகமே சரியில்லை என்றாள். தலையை குலுக்கி தன்னை சரி செய்து கொண்டவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்ரா, ஐ எம் ஓகே என்று சாதாரணமாக இருக்க முயன்றான். கடைசியாக கிளம்பும்போது ஹரியும் பரத்தும் ராகுலிடம் வந்து, டேய், பிரியா பற்றி உன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல போறியா என்றனர். மெதுவாக திரும்பி சித்ராவை பார்த்தான் ராகுல். சித்ரா புவனாவுடன் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டு இருந்தாள். அவள் சிரிப்பதை பார்த்து கொண்டே, இல்லடா, தேவையில்லாம எதுக்கு அவளை பற்றி சித்ரா கிட்ட சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்தணும்? அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம தேவைப்பட்டா சொல்லிக்கலாம் என்றான். அதை ஆமோதித்த அவர்கள் நண்பர்கள் இருவரும், டேய், அதாண்டா சரி, அப்புறம் நீ அந்த பிரியாவை பற்றி யோசிச்சுட்டு இருந்து உன் மனசை போட்டு குழப்பிக்காத, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று அவனின் தோளில் ஆதரவாக தட்டிவிட்டு சென்றனர். அவர்கள் சென்றவுடன், சரி வா ராகுல், சாப்பிடலாம் என்று சித்ரா கூற, இல்லை சித்ரா, நான் நிறையா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டேன், எனக்கு பசியே இல்லை, தலை வேற வலிக்குது, நான் போய் படுக்கிறேன், நீ மறக்காம சாப்பிட்டு வந்து படு என்று தங்கள் அறைக்குள் சென்று விட்டான். சித்ராவிற்கு தனியாக சாப்பிட பிடிக்கவில்லை. அதனால் பேருக்கு சிறிது சாப்பிட்டவள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அறைக்குள் சென்றாள். அங்கே ராகுல் கண்ணை மூடி படுத்திருந்தான். ச, இவரும் இன்னைக்கு காலையிலிருந்து எல்லா வேலையிலையும் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. யாருக்கு இப்படிப்பட்ட புருஷன் கிடைப்பாங்க? சித்ரா, உனக்கு கிடைச்சிருக்காங்க என்று யோசித்தவளுக்கு பிரியா கூறிய யூ ஆர் லக்கி என்ற வார்த்தை ஏனோ ஞாபகத்துக்கு வந்தது. சித்ரா, ரியலி யூ ஆர் லக்கி தாண்டி என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டவள் அவனை பார்த்தவாறு கண்ணை மூடினாள். சிறு நேரத்தில் தூங்கியும் போனாள். ராகுல் பேருக்கு கண்ணை மூடியிருந்தான். ஆனால் அவன் தூங்கவில்லை. அவன் மனதில் பிரியா கூறிய வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. இவ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில வந்தா என்று யோசித்து கொண்டே இருந்தவன் அப்படியே தூங்கியும் போனான். காலை கதிரவன் முகத்தில் அடித்தவுடன் தான் எழுந்தான் ராகுல். மணியை பார்த்தால் மணி 8 என்று காட்டியது. அடுத்து பிடித்து எழுந்தான். நேற்று இரவு அவன் பிரியாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்ததால் தூங்குவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. அதனால்தான் காலை இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டான். வேகமாக பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தான். அவனின் எதிரே சித்ரா காலை டிஃபனை எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தாள். வேகமாக அவளின் அருகே சென்றவன், சித்ரா, எனக்கு டைம் ஆச்சு, இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் என்றான். அவனின் பரபரப்பை பார்த்தவள் தட்டில் இருந்த இட்லியை பிச்சு அதை சட்டினியில் தொட்டு அவன் வாயருகே நீட்டினாள். அவன் ஆச்சரியமாக அவளை பார்க்க, நேற்று நைட்டும் நீங்கள் சாப்பிடல, இப்போவும் நீங்கள் சாப்பிடாம போனா எப்படி வேலை பார்ப்பீங்க? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் என்றாள். ராகுல் அப்போது இருந்த அவசரத்தில் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அவன் வாய் தானாகவே திறந்து கொண்டது. அவன் தன் உடைமைகளை எடுத்து வைப்பது, சட்டை போட்டு பெல்ட் மாட்டுவது என்று தன் வேலைகளை செய்து கொண்டிருக்க சித்ரா பின்னாடியே வந்து அவனுக்கு ஊட்டிவிட்டு கொண்டிருந்தாள். ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் செல்லும் குழந்தைக்கு அவன் தாய் ஊட்டுவது போன்று இருந்தது அவளுடைய செய்கை. ஒரு வழியாக அவனுக்கு வயிறு நிறைய ஊட்டிவிட்டவள் அவன் கையில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள். அதையும் வாங்கி குடித்தவன், தேங்க்ஸ் சித்ரா, சாப்பிட்ட அப்புறம்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கு, தேங்க்ஸ், மறக்காம நீயும் சாப்பிட்ரு என்று கூறிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் பின்னாலேயே வந்த சித்ரா, ராகுல், இந்தாங்க, இதில் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு, எப்படியும் நீங்கள் மத்தியானம் சாப்பிட டைம் ஆகும், நடுவில் இந்த ஜூஸை குடிங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் என்று அவனின் பையில் ஜூஸ் பாட்டிலை வைத்தான். அவளை பார்த்து சிரித்த ராகுல், வர்றேன் என்று அவளின் கன்னம் தட்டிவிட்டு சென்றான். இன்று வேலைக்கு அவன் ஆஃபீஸ் காரில்தான் சென்று கொண்டிருந்தான்.
கார் சிறிது தூரம் சென்றதும் தான் அவன் பரபரப்பு எல்லாம் அடங்கியது. காரில் செல்லும் போது மீட்டிங் பற்றி ஏதாவது பார்க்கலாம் என்றுதான் அவன் ஆபீஸ் கேபை வர சொல்லி இருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு சித்ராவை பற்றிய நினைப்பை மனம் முழுவதும் நிறைந்திருந்தது. வேலை பற்றியெல்லாம் அவன் மனம் யோசிக்க கூட இல்லை. அவனுக்கு தான் சிறு வயதுக்கு போய்விட்டதை போன்ற ஒரு உணர்வு வந்தது. சித்ரா தனக்கு ஊட்டிவிட்டதை நினைத்தான் அவன். அவன் வீட்டுக்கு மூத்த மகன் என்பதால் அவனுக்கு விவரம் தெரிந்த வயதில் இருந்து அவன் பெற்றோர்கள் ஊட்டிவிட்டதாக நினைவில்லை. அவன் தம்பி தங்கைக்கு அவன் கூட சில நேரங்களில் ஊட்டிவிட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அப்படி ஒன்று நடந்ததில்லை. அவனும் அதை பற்றி பெரிதாக நினைத்ததில்லை. அடுத்ததாக தம்பி தங்கை இருக்கும் போது வீட்டின் பெரிய பிள்ளைகள் சிலவற்றை இழக்க வேண்டிதான் உள்ளது. இப்போது சித்ராவின் இந்த செயல் அவனுக்குள் இருந்த சிறுவயது பாலகனை வெளியே வர வைத்தது. அதனால் அன்று முழுவதும் விழிப்பிதுங்கும் வேலை இருந்தாலும் அவன் முகத்தில் சிரிப்பு மட்டும் குறையவே இல்லை. இந்த சந்தோஷத்தில் அவன் பிரியாவை பற்றி மறந்துவிட்டான். அனைத்து வேலைகளை முடித்துவிட்டு தனது நண்பர்களுடன் சாப்பிடலாம் என்று கிளம்பிய ராகுலை அவனின் மேனேஜர் தடுத்தார். ராகுல், ஒரு நிமிஷம், உங்கள் டீமில் இன்னைக்கு நியூவாக ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க என்று வாசல் புறம் நோக்கி கை காட்ட பிரியா ஓயிலாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். இவங்க பிரியா இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துருக்காங்க. 2 இயர்ஸ் யூஎஸ் போயிருக்காங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு டீம் லீடர் போஸ்டிங் கொடுக்க கம்பெனி தயாராக தான் இருந்திருக்கு. இவங்க தான் நான் ராகுல் டீமில் ஒர்க் பண்ணுறேன்னு உங்கள் டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஒர்க் டுகெதர் என்று வழக்கமான விஷயங்களை கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். டீமில் இருந்த அனைவரும் சாதாரணமாக பிரியாவுடன் பேசிவிட்டு தங்கள் வேலையை பார்க்க சென்றுவிட ராகுல் மட்டும் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்த பிரியா, ராகுல், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே போய் பேசலாமா என கேட்க ராகுலுக்கும் இப்போது பிரியாவுடன் சில விஷயங்களை பேச வேண்டியிருந்ததால் பேசாமல் அவளுடன் கிளம்பி சென்றான். ஹோட்டல் சென்று அமர்ந்தவுடன், பிரியா, இப்போ திரும்ப நீ எதுக்கு என் லைஃப்பில் வந்திருக்க? உனக்கு என்ன வேணும் என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் ராகுல். அவனை பார்த்து சிரித்த சித்ரா, நீ நேராக கேட்டதால நானும் நேராகவே பதில் சொல்கிறேன். எனக்கு நீ தான் வேணும். நம்ம பழைய காதல் வேணும் என்றால் அவனை பார்த்து. அதை கேட்ட ராகுலின் முகத்தில் இலக்காரமான புன்னகை ஒன்று வந்தது. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு மிஸ் பிரியா. நான் இப்போ வேற ஒருத்தரோட ஹஸ்பண்ட் என்றான். நீ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராகுல். எனக்கு புரியுது, தப்பு என் மேலே தான். நான் அன்னைக்கு உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்க கூடாது. அதுக்கு நான் சாரி கேட்க ரெடியாக இருக்கேன். நான் ஃபாரின் போன அப்புறம்தான் உன் அருமை எனக்கு புரிஞ்சுது. எனக்கு நம்ம பழைய மாதிரி இருக்கணும். அதான் நான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் ராகுல், பழசெல்லாம் மறந்துட்டு என்னை ஏற்றுக்கோ என்று மெதுவாக அவனின் கையை பிடித்தாள். அவளை அருவருப்பாக ஒரு பார்வை பார்த்தவன், என் பொண்டாட்டிய எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு யார் சொன்னா? நான் அவளை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் என் மனசில் உன்னை பற்றி எந்த நினப்பும் இல்லை. நீயும் பழசெல்லாம் மறந்துட்டு உன் வாழ்க்கையை பாரு. தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வராத என்றான் கடுமையாக. அவனை பார்த்து சிரித்தாள் பிரியா. நீ என்னை ஏமாத்துறத நினச்சிட்டு பொய் சொல்கிற ராகுல், இங்கே பாரு என்று அவளின் மொபைலை காட்டினான். அதில் ராகுல் சித்ராவின் கழுத்தில் தாலி கட்டும் கல்யாண வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. இதில் உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. தேவையில்லாமல் பொய் சொல்லாத என்றான். அந்த வீடியோவை பார்த்த ராகுல் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி. என்ன ராகுல், இவ யூஎஸ்ல இருந்தா, நம்ம கல்யாணத்துக்கு ஆஃபீஸில் இருந்து யாரையும் கூப்பிடல. இவளுக்கு எப்படி இந்த வீடியோ கிடச்சிதுன்னு பார்க்குறியா? நான் ஃபாரின்ல இருந்தாலும் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன். உன் கல்யாணத்தன்னைக்கே வரலான்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வீசா கிடைக்கல, அதனால தான் வர முடியல. எனக்கு மட்டும் வீசா கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அன்னைக்கே வந்திருப்பேன். யாருக்கு தெரியும், இப்போது நம்ம 2 பேரும் கூட கணவன் மனைவியாக இருந்திருக்கலாம் என்றாள் பிரியா. ராகுலுக்கு அந்த நினைப்பே பாகற்காயாய் கசந்தது. அவன் மன ஓட்டத்தை அறியாமல் தொடர்ந்து பிரியா பேசிக்கொண்டிருந்தாள். இப்போவும் ஒன்றும் கெட்டுடல ராகுல், நான் வந்துட்டேன்ல. நீ என்னதான் லவ் பண்ணுற. இப்போ நீ என் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்க, அவ்வளோதான்.
மற்றபடி உனக்கு என்னை தான் பிடிக்கும். சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ அந்த சித்ரா விட்டுட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ நீ ஆசைப்பட்டியே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அது மாதிரி வாழலாம் என்று பேசிக்கொண்டே போக, ஸ்டாப் இட் பிரியா என்று கத்தினான் ராகுல். அந்த ஹோட்டலில் இருந்தவர்கள் சிலர் அவர்களை திரும்பி பார்க்க தன் கோபத்தை அடக்கியபடி, பிரியா, நான் உன்னை முழுசா மறந்துட்டேன். என் வாழ்க்கையில் இனி சித்ரா மட்டும்தான். நீ அதை புரிஞ்சுட்டு என் வாழ்க்கையிலிருந்து விலகிடு என்றவன் அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் அங்கிருந்து விறுவிறுவென்று சென்று விட்டான். அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா. அவள் முகத்தில் ஏளனமான ஒரு சிரிப்பு உதயமானது. நீ வேண்டாம்னா நான் உன்னை விட்டுருவேனா? அன்னைக்கு நீ எனக்கு வேண்டாம்னு நான் நினச்சேன், அதனால் உன்னை விட்டு பிரிஞ்சேன். இன்னைக்கு நீ எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீ எனக்கு வேணும். இந்த பிரியா உன்னை நினச்சா அதை கண்டிப்பாக எப்படியாவது அடைஞ்சே தருவா. அது மாதிரி உன்னையும் அடைஞ்சே தருவேன். உன்னை அடைய நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கேன் என்றாள் கண்களில் வெறியுடன். தொடரும்.